வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 29 மே 2024 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழை 2024 கேரள பகுதிகளில் தொடங்கி இருக்கிறது. அதுதான் இந்த வரைபடத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது. அதாவது இந்த மேற்கிலிருந்து வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவக்காற்று கேரள பகுதிகள், தென்கேரள பகுதிகளை நோக்கி நேற்றிலிருந்து வீரியமாக செயல்பட தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று பல பகுதிகள், தென்கேரள பகுதிகளில் பலத மழை நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் அந்த மாதிரியான மழை தொடர வாய்ப்பு இருக்கு. மேலும் அடுத்த 5 நாட்கள்ல இந்த பருவமழை முன்னேறி செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதற்கான சாத்தியக்கூறுகளை பத்தி சொல்லுது. அதாவது இந்த சொமாலியா ஜெட் அப்படின்னு சொன்னா, சொமாலியா பகுதிகளில் இருந்து வீசக்கூடிய இந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த கிராஃப் நம்மளுக்கு காட்டுது. அடுத்து இன்றைய மழை பொறுத்தவரையும் தமிழகத்தில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, தேனி, கம்பம், போடிநாயக்கனூர், வால்பாறை, நீலகிரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை, சில பகுதிகளுக்கான மழையாக பதிவாகலாம். மற்ற ஏனைய பகுதிகள் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக கூடும். கேரளாவை பொறுத்தவரையிலும் கடலோர மாவட்டங்கள்ல, குறிப்பாக திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம், திரிசூர் மாவட்டங்கள்ல கரையோர பகுதிகளில் கனம் முதல் பலத்த மழையும், உட்புற பகுதிகள் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திரிசூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்கள்ல மிதமான மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும். கர்நாடகாவில் பொறுத்தவரையிலையும் பெங்களூரு, கேஜிஎஃப், கோலார் இந்த பகுதிகளில் இன்று மாலை இரவு நேரங்களில் ஒரு இடிமழை பார்க்கலாம். அதே நேரத்தில் கொடகு, தட்சிண கன்னடா, உடுப்பி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை நம்ம பார்க்கலாம். மற்ற ஏனைய பகுதிகளில் லேசான மழை மட்டுமே நம்ம பார்க்க முடியும். இதுதான் இன்றைய வானிலை அறிக்கை. மேலும் விரிவான வானிலை அறிக்கை நாளைக்கு இதே நேரத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.